உங்கள மாரி நானும் செல்ஃப் டவுட்டோட வெயிட் 15 டேஸில் எவ்வளோ கம்மி பண்ணிட முடியுமா அப்படின்னு யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்து செல்ஃப் டவுட் ஆன காலங்கள் இருக்குது. பட் கடந்த 6 மாதமாக நான் வெயிட் லாஸில் இருந்து கிட்டத்தட்ட 8 கேஜி வரை கம்மி பண்ணிவிட்டு 54 ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 20 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆனாலுமே என்னோடய ஃபுட் கண்ட்ரோல் வந்து என்கிட்ட தான் இருந்துச்சு. வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஹெவியாக சாப்பிட்டா கூட மற்ற நாளில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம வெயிட் ஏறாமல் இருந்துச்சு. அதுக்கு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். நவ் 15 டேஸ் நான் ரெகுலராக என்னோடய ஃபுட்டை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன சாப்பிட்ருக்கேன்றதையும் போட்டிருக்கேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், லாஸ்ட்டு 3 மந்த்து நான் வந்து எக்ஸசைஸோட ஒர்க் அவுட் பண்ணி 8 கேஜி கம்மி பண்ணி இப்போது 15 டேஸில் ஒர்க் அவுட் சுத்தமாக பண்ணல, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் ஃபுட் மட்டும் ஃபாலோ பண்ணி வெயிட் வந்து 2.5 கேஜி கிட்ட கம்மி பண்ணியிருக்கேன். இது என்னை பொறுத்தளவும் பெரிய விஷயம். இதை நான் வந்து மெயின்டைன் பண்ணி இன்னும் 50 கேஜி வர வரைக்கும் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ண போகிறேன். வெயிட் லாஸை பொறுத்தளவும் கண்ட்ரோல் நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம வெயிட் லாஸே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பராக பதிலடி நம்ம மட்டும் தான் கொடுக்க முடியும். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட் ஆகிட்ட சீன் போட போகிறீங்களா? உங்களுடைய பேரை மாற்ற போகிறீங்களா? உங்களை யாராவது பாடி ஷேமிங் பண்ணால் கோவம் வருதா? கோவத்தை இதில் காட்டுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம்.